அரசு பள்ளிகளின் உட்கட்டமைப்பு அடிப்படை வசதிகளை சரி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தியுள்ள அண்ணாமலை, பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படும் நிதியெல்லாம் எங்கே செல்கிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், விழுப்புரம் மாவட்டம் பேரங்கியூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் குடிநீர் தொட்டியை சுத்தம் செய்யாமல் குடிநீர் அசுத்தமானதால் மாணவர்கள் அருகிலுள்ள ஆற்றங்கரையில் ஊற்று தோண்டி தண்ணீர் குடிக்க வேண்டிய அவலம் நிலவுகிறது. கடந்த 4 ஆண்டுகளாக பெரும் விளம்பரங்களிலேயே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் திமுக அரசு பள்ளி கல்வித்துறையை முழுவதுமாக புறக்கணித்திருக்கிறது. ஏழை எளிய பின்புலத்திலிருந்து வரும் மாணவர்கள் படிக்கும் அரசு பள்ளிகள் குறித்த அக்கறை சிறிதும் கூட தமிழக அரசுக்கு இல்லை. பழுதடைந்த பள்ளி கட்டடங்கள், குடிநீர், கழிப்பறை, சுற்றுச்சுவர் என அடிப்படை வசதிகள் கூட முறையாக இல்லாத பள்ளிகள் என அரசு பள்ளிகளை முழுவதுமாக அழித்தொழித்து திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளுக்கு உதவி கொண்டிருக்கிறார் பள்ளி கல்வித்துறை அமைச்சர். பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படும் நிதியெல்லாம் எங்கே செல்கிறது? உடனடியாக தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளின் உட்கட்டமைப்பு அடிப்படை வசதிகளை சரி செய்ய வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன். இல்லையேல் தமிழக பாஜக சார்பாக இதனை ஒரு இயக்கமாக முன்னெடுத்து தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளுக்கான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க நேரிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.